இந்த மண் கரைக்கப்பட்டு அரிக்கப்படும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய அயடின் சத்து தண்ணீரோடு கரைந்து கடலை சென்று அடைந்து விடுகிறது. அதனால்தான் கடல் நீரில் அயடின் நிறைய இருக்கின்றது. ஆனால் இந்த மலைவாழ் பிரதேசங்களில் இந்த தண்ணீர் அடிக்கடி மண்ணை கரைத்து அரித்து கொண்டு போவதால் அந்த அயடின் சத்து மலைவாழ் பிரதேசங்களில் மிகவும் குறைந்து விடுகின்றது. அந்த சூழலில் அயடின் இல்லை என்பதால் அந்த சூழலில் வளரும் மிருகங்கள், அந்த சூழலில் வளரும் செடி கொடிகளுக்கும் அயடின் பற்றாக்குறை இருக்கின்றது. அவற்றை உணவாக மேற்கொள்ளும் மனிதனுக்கும் அந்த பற்றாக்குறை வந்து விடுகின்றது. இந்த அயடின் பற்றாக்குறை என்பது முக்கியமாக மலைவாழ் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இமயமலை அடிவாரத்தில் வாழும் மக்கள், மேற்கு தொடர்ச்சி மலை அதை ஒட்டிய பகுதிகளில் வாழும் மக்கள், இவர்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரை அயடின் பற்றாக்குறை காணப்படுகிறது என்பது ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ இந்த தைராய்டு குறை வந்து பர்த்லே, அதாவது பிறவியிலே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிறவியிலே ஏற்படலாம். அந்த குழந்தைக்கு தைராய்டு சுரப்பியே இல்லாமல் கூட பிறக்கும் சில குழந்தைகள். தைராய்டு சுரப்பியே இல்லாமல் அப்ப அந்த தைராய்டை கூட சமைக்கக்கூடிய நொதிகள் குறை பரவலாக காணப்படுகின்றதா? அதாவது தைராய்டே இல்லை என்பது ஒரு குறை. இருக்கும் தைராய்டு சரியாக தன் பணியை செய்வதில்லை. ஏனென்றால் அதுக்கு தேவையான கருவிகளான நொதிகள் சரியாக இல்லை என்பதால் சில நோயாளிகளுக்கு அந்த தைராய்டு நொதி குறை ஏற்படலாம். இதுவும் பிறவியிலிருந்தே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது அவ்வளவு பரவலாக காணப்படுவதில்லை. 1,00,000 நோயாளிகளில் 2-3 பேருக்கு 1,00,000 பிறப்புகள் இருந்தால் அதில் 1-2 குழந்தைகள் இந்த பிரச்சனையோடு இருக்கலாம். இப்போ வந்து கருப்பைக்குள்ளே குழந்தைகளுக்கு கூட தைராய்டு குறைவு ஏற்படுவது, இதை வந்து எப்படி டாக்டர் இதை கண்டுபிடிச்சு தீர்க்க முடியுமா? பிறவியிலேயே ஏற்படக்கூடிய குறை கருப்பைக்குள்ளேயே ஆரம்பித்து விடுகிறது. இதை கண்டுபிடிக்க வழிகள் இருக்கின்றன. என்று அந்த கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை சுற்றியுள்ள நீரை எடுத்து அதில் தைராய்டு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பரிசோதனை செய்து தைராய்டு குறை இருக்கிறது என்று முடிவு செய்ய முடியும். ஏன் அந்த அம்பலைக்கல் கார்டு அதில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களையே ஊசியின் மூலமாக இரத்தத்தை சேகரித்து அந்த குழந்தைக்கு தைராய்டு குறை இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வழிகள் இருக்கின்றன. இப்போ அந்த தைராய்டுடைய இந்த மிகுதிக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு என்னென்ன காரணம்? தைராய்டு அதிகமாக வேலை செய்வதற்கு முக்கியமான காரணமும் தன்னியம அழற்சி தான். ஒரு வகையான தன்னியம அழற்சி, அதில் ஏற்படக்கூடிய புரதங்கள் தைராய்டை ஊக்குவித்து அவற்றை மிக வேகமாக வேலை செய்ய வைத்து நோயாளிக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தைராய்டு இயக்கத்தை ஏற்படுத்தி தைராய்டு மிகுதியை ஏற்படுத்துகின்றன. இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனைகள்னால கட்டிகள் ஏற்படுது. அது சாதாரண கட்டிகளுக்கும் புற்று கட்டிகளுக்கு என்ன டிஃபரன்ஸ்? தைராய்டு மிகுதிக்கு இரண்டாவது காரணம் இந்த கட்டிகள். கட்டிகள் என்று சொல்லும் பொழுது தேவைக்கு மேல் ஒரு திசு இருந்தால் அதை கட்டி என்று சொல்கிறோம். 25 கிராம் தைராய்டு இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு 25 கிராமுக்கு ஒரு கட்டி இருந்தால் அங்கு 2 மடங்கு தைராய்டு சுரக்கப்படுகின்றது. எனவே இந்த நோயாளிகளுக்கு தைராய்டு மிகுதி ஏற்படுகின்றது. இது ஒரு கட்டியாக இருக்கலாம். ஒரு கட்டியாக இருந்தால்தான் தனியாக வரும் யானையை போல அது மிகவும் ஆபத்தானது. சில பேருக்கு பல கட்டிகள் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்திலும் 2-3 கட்டிகள் 4-5 கட்டிகள் இருக்கும். அது அவ்வளவு ஆபத்தானதாக இல்லை. அது அயடின் பற்றாக்குறையோ அல்லது பெண்களுக்கு இந்த மாத சுழற்சியினால் ஏற்படக்கூடிய கோளாறாலோ பல கட்டிகள் தைராய்டில் தோன்றலாம். பல கட்டிகள் அவ்வளவு ஆபத்தானவை இல்லை. அந்த ஒரு கட்டி எப்பொழுதுமே சந்தேகத்தோடு பார்க்கப்பட வேண்டும். அதிலும் அது புற்று கட்டியா சாதாரணமான கட்டியா என்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தன்னியம அழற்சி மிகுதியை ஏற்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த புரதம் தைராய்டை தூண்டி மிகுதியை ஏற்படுத்துகின்றது. அதனால் அந்த நோயாளிக்கு தைராய்டு மிகுதியின் அறிகுறிகள் எல்லாம் காணப்படும். இது வந்து தொற்று நோய்கள், இந்த தைராய்டு பிரச்சனைனால தொற்று நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு. தைராய்டு சுரப்பி தோலை போல் அல்லாமல், சீரண மண்டலத்தை போல் அல்லாமல், சுவாச மண்டலத்தை போல் அல்லாமல்
வெளி உலகோடு தொடர்பு கொண்ட ஒரு மண்டலம் அல்ல, ஒரு உறுப்பும் அல்ல. இந்த உறுப்புக்கும் வெளி உலகத்திற்கும் தொடர்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதில் தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. இருந்தாலும் சில வைரஸ் தொற்றுக்கள் இரத்தத்தில் பரவி தைராய்டை சென்றடைந்து தைராய்டில் ஒரு விதமான அழற்சியை ஏற்படுத்தலாம். ஜெயன்ட் செல் தைராய்டைட்டிஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவை ஏற்படுத்தலாம். வெகு அரிதாக இப்ப தோலில் சீல் பிடிப்பது போல தைராய்டில் கூட சீல் பிடிக்கலாம். அதுவும் ரொம்ப அரிதாக ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய் தான். சமீப காலத்தில் இந்த எய்ட்ஸ் நோய், தன்னேமக்குறை நோய் அதிகமானதற்கு பிறகு, ஏமக்குறை நோய் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த நோய் அதிகமானதற்கு பிறகு தைராய்டில் தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகுந்து கொண்டே போகின்றது.